வணக்கம். சூப்பரான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துடலாங்களா? ஸோ கோல்டு எந்த அளவுக்கு ஏறிட்டே போதோ அதே மாதிரி லேண்டோட ரேட்டு ஏறிட்டே போகுது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுல வந்து பயங்கரமான போட்டி. இப்போ நம்ம ஊரில் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறதோட காஸ்ட்லியஸ்ட் எது நம்ம சொல்லலாம் அப்படின்னா உடனே எல்லோரும் காசாகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா 1 crore 2 crore இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், மிகப்பெரிய டெலிகேட்ஸ் எந்த இடத்துல தான் இடம் வாங்குறாங்க, அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால் பார்க்கவே முடியலையே, நம்மளால் உண்மையிலே பார்க்கவே முடியாது. அது வேறு விஷயம். எங்கே தான் அவங்க இடம் வாங்குறாங்க, ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போ ஹைதராபாத்தில் இதான் காஸ்ட்லியஸ்ட் ஏரியா, இங்கே தான் பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் என்ற மீன் சினிமா ஃபீல்டு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். செலிபிரிட்டிஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, மிகப்பெரிய ஜம்பவான்கள் எல்லாமே தான். இப்போ சென்னையில் எடுத்துகிட்டு சென்னையில் மிகப்பெரிய ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்க, மும்பையில் எடுத்துட்டிங்கன்னா மும்பை மிகப்பெரிய ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த யாரெல்லாம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ இடம் வாங்கியிருக்காங்க, ரிச்சஸ்ட் பர்சன் எந்த இடத்துல தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் லீனா திவாரி. இவங்க யாருன்னு தெரியுமா? யூஎஸ்வி அப்படின்ற ஒரு பிராண்டோட கம்பெனியோட ஓனர். யூஎஸ்பின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. டயபெட்டிஸ்க்கு நம்பர் 1 மருந்து அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த மருந்து பேர் கூட கிளைகோமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி டயபெட்டிஸோட டேப்லெட்டுன்னு சொல்லுவாங்க, மெடிசன் சொல்லுவாங்க. அதோட மிகப்பெரிய ஒரு சிஇஓ ஓனர் தான் இந்த லீனா திவாரி. அவங்க தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் 2.83 lakhs பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து வாங்கியிருக்காங்க வர்லின்ற இடத்துல. வர்லின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மும்பையில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வாங்குகிற ஒரு இடம். இது வந்து அரேபியன் சியை ஃபேஸ் பண்ண மாதிரி வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உதய் கோட்டாக் மகேந்திரா பேங்கோட சிஇஓ 2.75 lakhs பர் ஸ்கொயர் ஃபீட். இவர் வர்லியில் தான் வாங்கியிருக்காரு. திருப்பியும் உதய் கோட்டாக் பேங்க் அவரே இன்னொரு இடத்துல வந்து வாங்கியிருக்காரு 2.72 lakhs ஸ்கொயர் ஃபீட்டில். வர்லியில் அதே ஏரியாவில் இன்னொரு இடமும் வாங்கியிருக்காரு. அப்புறம் ஆல்ப்ஸ் ரியாலிட்டின்றவங்க 2.41 lakhs பர் ஸ்கொயர் ஃபீட், அவங்களும் போர்லியில் தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஜாட்டியா ஃபேமிலி 2.24 lakhs டார்டியோ என்ற இடத்துல வாங்கியிருக்காங்க. ரஞ்சித் மல்கோத்ரா 2.09 lakhs புலாபாய் தேசாய் ரோடு அப்படின்ற இடத்துல வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சீரிஸ் டெவலப்பர்ஸ் இவங்க வந்து 2.08 lakhs டார்டியோன்ற இடத்துல வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஷைலேந்தர் ஹெச் ஹேமச்சந்த் 2.1 lakhs இவர் வந்து மலபார் ஹில்ஸில் வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்தது ஜிதேந்தர் ஜோஷி 2 lakhsல டார்டியோன்ற இடத்துல வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பாருங்கள், நம்மளாம் ஒரு வீடு கட்டுற ரேட்டில் இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கிடுறாங்க. 2 lakhs ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுனா எங்கே போகிறது? ரேட்டை கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இது ரேட்டை கேல்குலேட் பண்ணி பார்க்குறது கூட பிரச்சனை இல்லை, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க காசு கொடுத்து அவங்க வாங்குறாங்க. இந்த ஃபைனலாக ஜிஎஸ்டி ஸ்டாம்ப் டியூட்டிங் கட்டுறாங்க பாருங்கள், அந்த அமௌண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தம். நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 வீடு வாங்குகிற அமௌண்ட்டு தான் இந்த ஜிஎஸ்டியும் ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டுற அமௌண்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான ஷார்ட்ஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.